ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, பேப்பர் ஈஸியாக கஷ்டமானு பார்த்திங்கன்னா பேப்பர் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதுலேயுமே முக்கியமாக வந்து சொல்லிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் அந்த டஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா இலக்கணத்துலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய வந்து ரொம்பவே பரிச்சயமே இல்லாமல் இது வரைக்குமே பார்த்திராத கேள்விகளாக தான் இருந்துச்சு. ஸோ ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த டஃப்னஸ் லெவல் இன்னுமே ஒரு கூட்டலாக இன்னும் ஒரு 10% அதிகமாக தான் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான். ஸோ இந்த டஃப்னஸ் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓகே, ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே நம்ம ரீசனிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இப்போது ரீசனிங்கும் தமிழையும் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த 100 மார்க்ஸ் கேட்ட ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஓகேங்களா, ஸோ என்ன தான் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாலுமே ஜிஎஸ்ஸை அந்த கொஞ்சம் டைமில் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணி அந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தான் இருந்தது. ஸோ கரெக்டான ஆன்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கும் தெரியல. ஸோ கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கீ ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கே தெரியும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ஸோ 2A மெயின்ஸ்க்கு எப்படி கேட்கணுமோ ஸோ அப்படி தான் கேட்டிருக்காங்க. பட் கொஞ்சம் என்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்னா தமிழில் வந்து கொஞ்சம் இன்னுமே டஃப்னஸ் கொடுத்துட்டாங்களே, இது எனக்கு தெரியல. இங்கே ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நான் கேட்ட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லை டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஈக்குவல் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு அது தெரியல. சரி, ஓகே, நம்ம அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் செய்கிற அந்த தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி எந்தளவுக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து மெருகேற்றி நம்ம இன்னும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இதை இனிமேல் தமிழ் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி வச்சு படிக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். சரி, நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாகிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.